எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பிரபு. இது உங்கள் SPR மீடியா தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. சோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல உங்கள் PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ளஸ் ஐக்கானுக்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒயிட் பேக்ரவுண்டில் உங்களுக்கு எந்த சைக்கிள் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தம்பெயில் செட் பண்ணுறதுக்கோசம் நான் யூடியூப்பில் கவர் போட்ட மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு லோகோ டைப்பில் இந்த ஸ்கொயர்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். ஸோ நான் யூடியூப் ஸ்டைல்லேயே போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கீழே அந்த மெனுலாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ட்ரான்ற பட்டன் இருக்கும். ஸோ ட்ராவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரஷ் ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல கலராக பாடு செலக்ட் பண்ணி வச்சுப்போம். ஐ திங்க் எல்லோ கலர் ஓகேன்னு நினைக்கிறேன். எல்லோ கலர் எல்லோ யா டிக் எல்லோ கலர் ஓகே பண்ணிட்டேன். ஸோ எல்லோ கலரை நம்ம இங்கே அந்த 4வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும் ஃபில்லு. இதில் ஃபில்லு ஸ்ட்ரோக்குன்னு கேட்டால் நம்ம ஃபில்லு கொடுத்துட்டிங்கன்னா முழுக்காக வந்துடும். அதாவது ரெட் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கு. ரெட் கலரே கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஓவல் போட்டுக்கோங்க. ஸோ ஓவல் போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக அந்த ரவுண்டு மாதிரி வச்சுக்கோங்க. ரவுண்டு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி போட்டுடலாம். ஸோ தப்பாக இருந்தால் வச்சுக்கோங்க. ரவுண்டு அழகாக போட்டுட்டு மேலே ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோவை நம்ம ஹேட் ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து இந்த ஒரு ஹேட் ஃபோட்டோ மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பப்ஜி டிஷர்ட் ஃபோட்டோ. ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம கட் அவுட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நான் வந்து பாதி ஃபோட்டோ தான் எடுக்க போகிறேன். ஸோ கரெக்டாக பொறுமையாக வச்சு அந்த இமேஜோட கரெக்டான பார்டர், ஸோ பார்டரில் கரெக்டாக வச்சு நம்ம கையாலேயே விரல் ஃபிங்கராலேயே சொல்லிட்டு அழகாக பார்டர் மாதிரி போடுங்க. ஸோ அழகாக பொறுமையாக போடுங்க. ஸோ அதுக்கு அந்த ஒயிட் ஃபுல்லாக அந்த ரெட் கலரில் பட்டாலும் பரவாயில்ல. ஸோ அந்த டாட் சுற்றி அழகாக போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபோட்டோ தேவையோ ஸோ அந்த அளவுக்கு ஃபோட்டோவை வச்சுக்கலாம். எனக்கு பாதி ஃபோட்டோ போதும். நான் பாதி ஃபோட்டோவில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கழுத்தாண்ட தலையாண்ட ஒயிட் கலரில் தெரியுது. ஸோ அதை வந்து மேலே திருப்பி இந்த செலக்ட் கிளிக் பண்ணிட்டு ஸோ திருப்பி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ திருப்பி வாயில் பட்டுருச்சு. ஸோ அதையும் நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரீசெலக்ட் அண்டு கொடுத்தீங்கன்னா போயிடும். ஸோ கரெக்டாக ஓரளவுக்கு டேட்டா செலக்ட் பண்ணிட்டு தலையில கொஞ்சம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ அதுவே